கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஜீவ முழுக்கு எனும் தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நாம் அனைவரும் ஞான ஸ்நானத்தை பற்றி அறிந்திருக்கிறோம். ஆனால் அதன் ஆழமான சத்தியத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தம்முடைய பாவ வழிகளை எல்லாம் விட்டு திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த விசுவாசத்தை வெளிப்படையாக அறிக்கையிடுவதற்காக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளும் அடையாளமே இந்த முழுகுதல் அல்லது ஞான ஸ்நானம் ஆகும். இது ஒரு பழைய வாழ்க்கையின் முடிவையும் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய ஜீவனின் ஆரம்பத்தையும் வெளிப்படுத்துகிறது. நாம் ஏன் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும்? முதலாவது, ஞான ஸ்நானம் என்பது நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாகும். மத்தேயு 28:19 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லும் முன்பு சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளையை நாம் வாசிக்கிறோம். அதில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து என்று கூறியுள்ளார். ஆகவே ஞான ஸ்நானம் பெறுவது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாகும். நாமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் பெற வேண்டும். இனி இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவே யோர்தான் நதியில் யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற்று நமக்கு முன்மாதிரியாக இருந்தார். இயேசு பாவமற்றவராய் இருந்தும் ஞானஸ்நானம் பெற்றார் என்றால் அது நமக்கு எவ்வளவு அவசியமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். மத்தேயு 3வது அதிகாரம் 15 இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அவர் நமக்கு முன்மாதிரியாக தேவ சித்தத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படிந்து தேவனுடைய நீதியை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக ஞான ஸ்நானம் பெற்றார். அதே போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி மூன்றாவதாக, ஞான ஸ்நானம் என்பது நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்பதையும் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஜனங்கள் அல்லது அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதையும் வெளிப்படையாக அறிவிக்கும் சாட்சியாகும். அடுத்ததாக, கிறிஸ்துவுடனும் சபையுடனும் இணைந்திருப்பதை காட்டுகிறது. நாம் தனியாக ஒரு விசுவாச பயணம் செய்ய அழைக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவங்களாக, அங்கங்களாக இணைக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் ரோமருக்கு எழுதின நிருபம் 6:4 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றோடு நம்மை அடையாளப்படுத்தும் ஒரு ஆவிக்குரிய அடையாளமாகும். சாதாரணமாக ஒரு மனிதன் தண்ணீருக்குள் முழுகும் போது என்ன நடக்கிறது? அவன் முழுவதும் நனைந்து வெளியே வருகிறான். சரீர அழுக்கு கழுவப்படலாம். ஆனால் ஞானஸ்நானம் என்பது இப்படி சரீர அழுக்கை நீக்குவதல்ல. 1 பேதுரு 3:21 நாம் வாசிக்கிறபடி, ஞானஸ்நானமாவது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சி உடன்படிக்கையாயிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஞானஸ்நானம் வெளிப்புற சுத்திகரிப்பு அல்ல, அது உள்ளத்தில் தேவனை நோக்கி எடுக்கப்படும் ஒரு நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை. தண்ணீருக்குள் முழுகுவது எதை குறிக்கிறது? ஞானஸ்நானத்தில் ஒருவர் தண்ணீரில் முழுகும் போது அவரது
பழைய பாவம் நிறைந்த மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு, அதாவது அடக்கம் பண்ணப்படுகிறான் என்பதை குறிக்கிறது. இது ஒரு அடக்கம், பழைய மனுஷனின் அடக்கம். தண்ணீரில் இருந்து வெளியே வருவது எதை குறிக்கிறது தெரியுமா? தண்ணீரில் இருந்து வெளியே வரும் பொழுது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நாமும் புதிய சிருஷ்டியாய் புதிய ஜீவனில் நடக்கும்படி எழுப்பப்படுகிறோம். பிரியமானவர்களே, அவனுடைய பாவங்கள் நீங்கி கழுவப்படுகிறான். ஞானஸ்நானம் பெற்ற பின் நமது எண்ணம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று ரோமர் 6:11 நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்பதாக. ஆகவே ஞானஸ்நானம் பெற்ற பின் நமது எண்ணங்கள் இதுவாக இருக்க வேண்டும். நான் இனி பாவத்திற்கு அடிமை அல்ல, நான் இனி கிறிஸ்துவுக்குள் புதிய ஜீவனை உடையவன், நான் தேவனுக்கென்று பிழைக்கிறவன் என்பதாக. அதே போல நமது அவயவங்களை எதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ரோமர் 6:13 உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நமது கண்கள் பாவத்தை பார்க்க அல்ல, தேவனை மகிமைப்படுத்த பயன்படுத்த வேண்டும். நமது நாவு பொய், தீய வார்த்தை, குற்றம் சாட்டுதல் பேச அல்ல, தேவனை துதிக்கவும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக சமாதானம் சொல்லவுமே பயன்படுத்த வேண்டும். நமது கைகளை அநீதிக்கு அல்ல, நீதிக்குரிய கிரியைகளுக்காக பயன்பட வேண்டும். நமது கால்கள் தவறான வழிகளிலே செல்ல அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படியான பாதையில் நடக்க வேண்டும். அது சிவந்த சமுத்திரம் ஒரு நிழலாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பொழுது பின்னால் துரத்தி வந்த எகிப்தின் அடிமைத்தனம் அங்கே மடிந்தது. அதே போல ஞான ஸ்நானம் நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து மோட்ச பயணத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்கவில்லையா? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்று ஏன் நீங்கள் தயங்க வேண்டும்? இன்றே கர்த்தரை விசுவாசித்து உங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்தி கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வாருங்கள். பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள்.